வணக்கம். என் பேர் ராஜேஷ். நான் அப்துல் கலாம் தமிழ் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இந்த மாதம் ஹெரிட்டேஜ் மந்த்து. இந்த ஹெரிட்டேஜ் மந்த்துக்கு நான் எனக்கு பிடிச்ச தமிழ் தலைவரை பற்றி பேச போகிறேன். எனக்கு பிடிச்ச தமிழ் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். மே 11, 1998 நியூக்ளியர் டெஸ்ட் ஒன்று இந்தியா நடத்தினாங்க. அந்த நியூக்ளியர் டெஸ்ட் பற்றி பேச போகிறேன் இப்போ. அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டு பேர் ப்ராஜெக்ட் பொக்ரான். அன்னைக்கு அந்த முழு உலகமே ஷாக்காகி நின்றுது. அன்னைக்கு இந்தியா வரலாறை உருவாக்குனாங்க. அந்த ஒரு நொடிக்கு நின்ன ஒரே ஒரு ஆள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருக்கு புகழ் எதுவுமே இல்லை பண பவரோ எதுவுமே இல்லை. அவர் சின்ன வயசுல நியூஸ் பேப்பர் தான் வித்திட்டு இருந்தார். அவர் தெரு விளக்குலேருந்து வர வெளிச்சத்தில் படித்தார். அவரோட முழு பேர் டாக்டர் அவுல் பக்கீர் ஜனாலுதீன் அப்துல் கலாம். அவருக்கு ஒரு பட்ட பேர் என்னன்னா த மிசில் மேன். அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவங்க அப்பா ஒரு படகு ஓட்டி, அவங்க அம்மா வீட்டை பார்த்துப்பாங்க. ஆனால் சாமியை ரொம்ப நம்புகிறவங்க. அவருக்கு எதுவுமே பணக்காரவங்களாம் அவங்க இல்லை. ஆனால் அவர் எல்லா கிளாஸையும் டாப்பராக இருந்தார். 1950 அவர் ஃபிசிக்ஸ் படித்தார். அந்த ஃபிசிக்ஸ் படித்த இடம் செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் இருக்குது இந்த இடம். அதுக்கப்புறம் அவருக்கு MITயில் அட்மிஷன் கிடச்சிது. அங்கே அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். அதுக்கப்புறம் அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க. ஆனால் ரிஜெக்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் DRDOவில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் மிலிட்ரி டெக்கில் தான் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவரை ISROவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1979 இந்தியா அதோட முதல் ஸ்பேஸ் வெஹிக்கிளை லான்ச் பண்ண ரெடியாக இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் பேர் SLV-3. ஆனால் அந்த ராக்கெட் ஃபெயில் ஆயிடுச்சு. அது பே பெங்காலில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் 1980 SLV-3 திருப்பியும் லிஃப்ட் ஆஃப் ஆனிச்சு. அது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக லிஃப்ட் ஆனிச்சு. அப்போ ரோஹிணி என்ற சேட்டலைட் ஆர்பிட்டை ஸ்டார்ட் பண்ணுச்சு. 1980s அவர் இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணார். அவை பேர் அக்னி, பிருத்வி, த்ரிஷால், ஆகாஷ். 1998 அவர் ப்ராஜெக்ட் பொக்ரானை நடத்தினார். இந்த நியூக்ளியர் டெஸ்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு நேஷ்னல் ஹீரோவாக ஆனார். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசராக இந்தியன் கவர்மெண்ட் ஆக்குனுச்சு அவங்களோட இதை. அதுக்கப்புறம் அவர் நாட்டை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய லெக்சர்ஸும் கொடுத்தாரு. அவங்கள மோஸ்ட் ஆஃப் த லெக்சர்ஸில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம், நீங்கள் தான் இந்தியாவின் பெரிய பலம், அதனால் நல்லா ட்ரீம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இந்தியா 2020 இருக்கிற புத்தகத்தை எழுதினார். அதுக்கப்புறம் IIM ஷில்லாங்கில் பேசிகிட்டு இருக்கும் போது அவர் இறந்தார். அவரோட கடைசி மூட்ஸில் அவர் இன்னமும் பசங்களுக்கு சொல்லி தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் அவர் இறந்தாலும் அவர் நிறைய பசங்களை இன்ஸ்பயர் பண்ணார். நன்றி, வணக்கம்.